அதை நம்ம வந்து ஒரு மரபா பார்த்திருக்கோம். டெல்லி போகும்போது ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பட் இதே விமர்சனம் தேர்தலுக்கு முன்னாடியும் இருந்தது. மீண்டும் மீண்டும் எல்லாரும் சொன்னாங்க. அதை மீறி அவர் வென்றிருக்கிறார். செல்வி ஜெயலலிதா கூட 2011 அவங்க வந்து ஒரு பத்திரிகை பேட்டியோ கொடுத்ததில்லை. நரேந்திர மோடி கூட நேரடியா உரையாடுறார். அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க. பட் why should we have such a huge entitlement? எங்கள்கிட்ட பேசினாதான் அது சரி அப்படின்னு. இப்ப ஜெயலலிதா சொன்னதை வச்சே ஒரு உதாரணம் சொல்லலாம். என்னன்னா, அவங்க ஊழல் வழக்குல வந்து தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் மக்கள் வந்து தேர்தலில் ஜெயிக்க வச்சுட்டாங்க, அப்புறம் என்னன்னு சொல்லி பேசினாங்க. அது சரி வருமா? மக்கள் வாக்கு இங்க வந்து யாருக்கு வாக்கு, அதையோ எந்த வகையில போடுறாங்க, அதுக்கான சிந்தனை என்ன, இது யாருக்குமே நமக்கு தெரியாது. பத்திரிகையாளர்கள் பேசுவதாலேயே ஜனநாயகவாதி அப்படின்னும், பேசாததுனால ஜனநாயகவாதி இல்லைன்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாளைக்கு 30 பேட்டி கொடுக்கிறார். உள்ள பேசுறதெல்லாம் வெளியில பேசுறார். அதனால அவரை ஜனநாயகவாதின்னு நம்ம ஏற்கிறது இல்லையே. நம்ம நல்ல உதாரணத்தை எடுத்துக்கோங்க. இப்ப பத்திரிகைகள் ஊடகங்கள்ல பேசுறதன் மூலமாக மக்கள்கிட்ட எளிதாக ஒரு கருத்து போய் சேரும், பல குழப்பங்கள் நீங்கும். அது அந்த காலம் சார். அன்னைக்கு பேசி பத்திரிகையில பிரசுரமானது. இன்னைக்கு நேரடியா பேசுறதுக்கு மீடியம் வந்துருச்சுல்ல. நம்ம வந்து ஒரு அனக்ரானிஸ்டிக் வேல பார்க்க முடியாதுல்ல. அந்த காலத்துல அது செஞ்சாங்க. அன்னைக்கு பத்திரிகைகள் மட்டும்தான் ஒரு வழி. இன்னைக்கு நேரடியா உரையாடுறதுக்கான ஊடகங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி கேள்வி கேட்கலாம். பட் அதை ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா? இல்ல, அப்ப நேரடியாவே நீங்க வந்து ட்விட்டர்ல வந்து போடுங்க. ஏன் வந்து இப்ப வந்து மோடி கூட சந்திச்சதுல என்ன நடந்துச்சுங்கிறத போடுங்க. மக்கள் எதிர்பார்ப்புல இருக்காங்க. இவரு போய் மோடியை வந்து என்ன மாதிரி பேசிருக்காரு, அந்த கச்சத்தீவுக்காகவும் மேகத்தாட்டுக்காகவும் அமைதியா பேசினாரா, ஆவேசமா பேசினாரா, மோடி சமாதானமா பேசினாரா, பயந்து போனாரா, எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அதை நீங்க எவ்வளவு பேர் அந்த டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. முந்தைய முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போவாரு. அதை இன்னைக்கு அவங்க வேற வழியை கையாளுறாங்க. இல்ல, வேற வழிய கையாளலங்கிறது தான். இப்ப யாரு இந்த முதலமைச்சர் வந்து பிரதம மந்திரியை சந்திச்சானோ அந்த சந்திப்பு குறித்து வந்து பத்திரிகையில உரையாடுவாங்க, இல்ல மீடியாட்ட பேசுவாங்க. அதனால இப்ப வந்து என்னன்னா ஒரு ட்விட்டர்ல போடலாமே, தப்பு இல்லையா? இது நடந்துச்சு, இதுக்கு இந்த தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இவர் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு முழுக்க பெண்கள் வந்து பேருந்துகள்ல, அரசு பேருந்துல இலவசமா பயணிக்கலாம்னாரு. இப்ப கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 27,000 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த காலில தான் அதை கணக்கு போட்டு ஒரு பேஸ்புக்ல போட்டேன். 27 நிமிஷமா? ஆமா, இந்த காலில தான் ஒரு ட்விட்டர்ல பேஸ்புக்ல போட்டேன். அப்ப என்னன்னா, இத வந்து ட்விட்டர்லயோ பேஸ்புக்லயோ அவர் போடல. நான் அடுத்த நிமிஷமே சொன்னேன். ஆனா அது வந்து இப்ப இப்படி இருக்கு, இது வந்து நான் இத்தனை நாள்ல பண்றேன், இல்ல அதுல உள்ள பிரச்சனை இல்ல பண்ண முடியாது. அப்ப மக்களை வந்து நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக எது வேணாலும் பேசுவேன், ஊரா வந்து பேசுவேன், அதுல பாதி இதை கேன்சல் பண்ணுவேன், இப்படி வேணாலும் இருந்திருக்கீங்க. இப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பேசுறதுக்கான பதிலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உரிமை, தகுதி, அருகதை மக்களுக்கு இருக்கா இல்லையா? ஓகே, கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நன்றி திரு சோமு, தேங்க்யூ வெரி மச். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.